தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நம்மளோட எதிரி யார் அப்படின்றத நாம தான் நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட சொல்கேற்ப நம்மளோட எதிரி யார் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, தாவேக்காவோட எதிரி யார் அப்படின்ற போது பார்க்கும்போது, நம்மளோட முதல் எதிரி 2026 எலெக்ஷனுக்கு நிச்சயமாக திமுக உண்டி தான். அதே மாதிரி சீமானும் நாம் தமிழரும் நமக்கு எதிரியாக அவங்க சித்தரிக்கிறாங்க. அந்த சித்தரிக்க அவங்க சொல்கிற நரேட்டிவை நம்ம எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னால் நமக்கும் அவங்களுக்கும் ஒரு 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 பர்சன்டேஜ் கூட ஈக்குவல் கிடையாது. நாம் எங்கேயோ ஒரு லெவலில் இருக்கோம். நாம் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண நாம் அவங்களுக்கு ஒரு எதிரி மாதிரி நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு இன்ட்யூஷன் வரும். நாம் அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட எதிரி யார்? திமுக உண்டி தான். அந்த திமுகன்ற ஒரு தீய சக்தியை நம்ம எப்படி தமிழ்நாட்டிலேருந்து எதிர்க்கலாம், எப்படி அவங்கள அகற்றலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தாலே போதும். அவ்வளோதான். இதை விட்டுட்டு நம்ம நாம் தமிழருக்கோ சீமானுக்கோ ஆன்சர் பண்ணுறதுக்கு அவசியமே தேவையில்லை. அவரே கொஞ்ச நாளில் காணாமல் போய்விடுவார். 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவரே தானாகவே இந்த அரசியல் இதுலேருந்து அவர் போகலைனாலும் வேறு யாருக்கோட அவர் தானாக போயிடுவார். நம்மளோட எதிரி யார் அப்படின்றத நாம் நியமித்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நாம் அதில் ஜேர்னி பண்ணால் ஓகே தான். நன்றி, வணக்கம்.